சூப்பர் சூப்பர் சூப்பரா செம்ம கேம் பிளேடா. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செம்ம கேம் ஆடுறாங்க. சோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், BB8 நக்கிட்டு தான் போகுது சீசனு. முதுகெலும்பு இல்லாதவங்களா இருக்கீங்களா, முதுகெலும்பு இல்லாதவங்களையும் மூச்சுக்கு நேரா பேச தைரியம் இல்லாதவங்களையும் கொண்டுட்டு வந்து கேம்ல போட்டு இந்த சீசன் 8 நக்கிட்டு போறதுக்கு பிக் பாஸ் டீமே காரணமா ஆக போறாங்கிறதா உண்மை. இப்ப பிக் பாஸ்ல ப்ரோமோ தேர்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோ 3 வந்து நீங்க பாத்துருப்பீங்க. பிக் பாஸ் சொல்றாரு, இது மாதிரி இந்த வாரம் ஃபுல்லா சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதவங்கள சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல பெருசா ஒண்ணு சொல்லணும்னா, RJ ஆனந்தி தீபக் 2 பேரும் ஓகே. நான் என்ன இந்த ப்ரோமோல பார்த்த வரைக்கும் சூப்பர் அவங்க 2 பேரும். சோ 2 பேரும் ஏதோ அவங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம டைரக்டா தர்சிகா பண்ணல. அதே மாதிரி சிவகுமார அவர் வந்து பர்சனல் அட்டாக் தான். பட் இந்த இடத்துல வந்து இவங்க 2 பேரையும் கார்னர் பண்ணாம சிவகுமார் வந்து போய் கார்னர் பண்ணாரு தீபக்னு சொல்றோம். பர்ஃபார்மன்ஸ் சரியா பண்ணல அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க RJ ஆனந்த் பாத்தீங்கன்னா தர்சிகாவை மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டு விட்டாங்க. சோ 2 பேருமே ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அது மாதிரி இவங்க எவனுமே சொல்லாம ஒருத்தன் சரியா கேம் ஆடல, அவன் வயல் கார்டுல வந்துட்டான், அவன் கேமை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கிறதுக்காக அவன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே பண்ணிருக்கும் போது கூட அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா கார்னரிங் பண்ணி 2 பேரையும் வந்து ஒழுங்கா பண்ணல. பவித்ரா ஜனனி சொல்றாங்க, இவங்க அது யாரு வர்ஷினி ஒழுங்கா பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. தர்சிகா வர்ஷினியை சொல்றாங்க. அவங்க வர்ஷினி வந்து எல்லாருமே நீங்க அதான சொல்ல போறீங்க அப்படிங்கிறாங்க. சாச்சனா நீ என்னத்தமா கிழிச்ச, நான் சொல்லட்டுமா யார் யார் ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு. பட் அவங்க அந்த ஜட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஊர் தான் போட்டாங்க. பட் இந்த டாஸ்க்ல ஸ்கூல் டாஸ்க்ல பக்காவா பண்ண ஆட்களை தேடி பொறுக்கி எடுத்தீங்கன்னா அதுல பிரின்சிபல் கேரக்டரும் இருந்துச்சு. அவங்க அந்த கேரக்டர்ல இருந்து வெளியே வராம அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நீங்க என்ன பண்ணீங்க நான் சொல்லட்டுமா? நீங்க என்ன பண்ணீங்க நான் சொல்றதுக்கு கூட ஒண்ணும் இல்லை. அதுதான் உண்மை. சாச்சனா யார் யார் ஒழுங்கா கேம் ஆடல, ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாரு நான் சொல்றேன் இந்த டாஸ்க்ல. சரியா? ரயான், விஜய் விஷால், சரியா, அஞ்சிதா, சாச்சனா, அப்புறம் சாச்சனா, இந்த 4 பேர். இந்த 4 பேர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த 4 பேர் என்னத்த பண்ணாங்க அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. சௌந்தர்யா இன்க்ளூட் சௌந்தர்யா இவங்க எல்லாருமே பெருசா கேம் ஆடல. இவ்வளவு பேர் இருக்கும்போது, இவ்வளவு பேர் இந்த டாஸ்க்ல மொக்க பண்ணிட்டு இருக்கும்போது கூட நீங்க எதனால ராணவையும் வர்ஷினியும் சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன் இவ்வளவு கோபப்படுறேன் அப்படின்னா, வர்ஷினி அவங்களுக்கு கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது நம்ம இவங்க அது யாரு ராணுவுக்குன்னு ஒரு டாஸ்க் கொடுத்து ஒரு விஷயத்த நீ பண்றான்னு சொல்லி இருக்கும் போது ராணுவ அதை சூப்பரா பண்ணியிருந்தாப்புல. ராணுவ வந்து சொல்லக்கூடிய ஆட்கள் யார் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சத்யா சொல்றாப்ல. சத்யா என்னதான் கிழிச்சாரு, சத்யாவும் அதே தானே பண்ணாரு, சத்யாவும் அதே பர்ஃபார்மன்ஸ் தானே பண்ணாரு. சோ வெளியில ஓட்டிங் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன கதை நடக்குது அப்படிங்கிறத. சோ சத்யா பண்ணதும் ரொம்ப கேவலமான விஷயம். எவனுமே முதுகெலும்பு இல்லாம மூஞ்சிக்கு நேரா பேச முடியாம ராணுவன்னு ஒரு பக்கம் ராணுவ சொல்றாங்க, ஒரு பக்கம் வர்ஷினியை சொல்றாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் தான் புதுசு. ஜெஃப்ரி என்னதை கிழிச்சாருன்னு தெரியல. ஜெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மாதிரி பேச மாட்டீங்க, எனக்கு வராதுன்னு நினைச்சீங்களா? அவன் கிடைச்ச இடத்த அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான் இந்த வாரம். ராணு அவனுக்கு கிடைச்ச கேப்ப கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டான்னு சொல்றவங்க வந்து கமெண்ட்ல ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. சோ இந்த ப்ரோமோ பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? இவங்க வேற எவன் தான் ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கிற உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். திரும்பி சொல்றேன், இப்படியே போச்சு நக்கிட்டு தான் போகணும் பிக் பாஸ்.